ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3லேருந்து 4 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சின்ன சைஸ் புளி. கருவேப்பிலையோட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி சேர்க்குறோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு அண்ட் காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி 2யும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கிடும். அப்புறம் கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ அதோட கசப்பு தெரியாது. யூஸ்வலாக தாளிச்சா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து வச்சுருவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சட்னி. ஸோ ஆறுனதும் அரைச்சிட்டா நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி. இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை போட்டுட்டு திருப்பியும் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம். தண்ணி ஊற்றி லைட்டாக கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி. இட்லியோ தோசையோ இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.